இப்போலாம் கீர்த்தி சுரேஷ் நிறைய வீடியோக்களை வெளியிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. எல்லாமே வந்துட்டு கியூட்டான வீடியோஸ் தான். இது எப்போ இவங்க கடைசியாக வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி தமிழ் சினிமாவில் மார்க்கெட் இல்லாதப்ப மார்க்கெட் வேணும் அப்படின்றதுக்காக. ஒருவேளை இப்போ அவங்களுக்கு மார்க்கெட் இல்லையே என்னவோ தெரியல. ஹிந்தி பக்கம் போனாங்க, அங்கேயும் ஒரு படம் தான் போனாங்க. அதுக்கப்புறமா அதுவும் ஒன்றும் செட் ஆகல. மறுபடியும் வந்துட்டு தமிழ் சைடு வந்திருக்காங்க போல் இருக்கு. தமிழில் இப்போதைக்கு அவங்களுக்கு எந்த ஒரு படமுமே கிடையாது. ஏன் தெலுங்குல மலையாளத்தில் எந்த படமுமே கிடையாது. ஸோ அதனால தான் இப்படி கியூட்டான வீடியோக்கெல்லாம் வெளியிட்டு வந்துகிட்டு இருக்காங்களோ என்னவோ தெரியல. கேட்ச் த பாட்டில் அப்படின்னு ஒரு கேம் இருக்குது. ஃபாரின்லாம் ரொம்ப ஃபேமஸ். ஸோ ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்துட்டு ஒரு 10 பாட்டில் மேலே தொங்கிட்டு இருக்கும். அது எல்லாமே 1 by 1 விழும். பட் எந்த பாட்டில் விழுதுன்னு தெரியாது. அதை கரெக்டாக வந்துட்டு கேட்ச் பண்ணணும். இதில் கீர்த்தி சுரேஷ் விளையாடி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. இந்த வீடியோ செம்ம வைரலாக போயிட்டு இருக்கு. பரவாயில்லையே, ரொம்ப நாள் கழிச்சு இந்த டான்ஸ் ஆடி இந்த மாதிரியான கியூட் வீடியோஸ்லாம் போட்டு வந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கொஞ்சம் வைரலாக போயிட்டு இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷ் ஒரு பாட்டில் கூட பிடிக்கல. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 12-13 பாட்டில்ஸ் இருக்கும். ஸோ அதில் கண்டிப்பாக 1-2 எல்லாமே பிடிச்சிருவாங்க. பட் ஆனால் கீர்த்தி சுரேஷ் வந்துட்டு ஒன்று கூட பிடிக்கல. இந்த வீடியோ தற்போது சமூக வலைத்தளத்தில் ரொம்ப வைரலாக போயிட்டு வந்துகிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ ஏன் இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடியும் இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணலை. இந்த மாதிரியானது ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் பண்ணல. ஏன்னா ஹிந்தியில் கொஞ்சம் பிஸியாக இருந்தாங்க. பட் ஆனால் இப்போ வந்துட்டு சுத்தமாக எந்த பட வாய்ப்புமே இல்லாத காரணத்தினால தான் இந்த பாடல்களுக்கு டான்ஸ் ஆடி வீடியோ வெளியிடுறது, இந்த மாதிரியான வந்து கேமிங் வீடியோஸ்லாம் வெளியிடுறதுன்ற மாதிரி இந்த ஆக்டிவிட்டீஸில் கீர்த்தி சுரேஷ் தற்போது ஈடுபட்டு வந்துகிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பாருங்களேன், மறுபடியும் கீர்த்தி சுரேஷை தமிழில் ஏதாவது ஒரு படத்தில் பார்க்கலாம். பட் ஆனால் கொஞ்சம் கஷ்டம் தான். பிகாஸ் வந்துட்டு ரொம்ப ஒல்லி ஆகிட்டாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த கீர்த்தி சுரேஷன் பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கொஞ்சம் கவர்ச்சியாக வர ஆகிட்டாங்க. ஸோ இந்த கவர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு தமிழில் எந்த பட நடிகர் கூட நடிப்பாங்கன்றதை பார்க்கலாங்க. மேலும் இது போன்ற செய்திகளுடன் கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்.